ஆர்ஆர்பி என்டிபிசி அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே கிராஜுவேஷன் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இப்போ வந்து அண்டர் கிராஜுவேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போது ஆர்ஆர்பி அப்படின்னாவே வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிறது தான் ஆர்ஆர்பி என்டிபிசின்னு சொல்லுவாங்க. அதாவது என்டிபிசியோட ஃபுல் ஃபார்ம் தான் இது, ஓகேவா. ஸோ இதில் அண்டர் கிராஜுவேட் அந்த 12th குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கவங்களுக்கான போஸ்டிங்ஸ் தான் அப்புறம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இம்பார்ட்டண்டான டேட்ஸ் தான், ஓகேவா. ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டேபிள்ஸ். ஸோ டேட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் 20/9/2024 ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ், ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கிறங்க. இப்போது இதில் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 21/9/2024, ஓகேவா. ஸோ செப்டம்பர் 21 இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது, ஓகேவா. ஸோ இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டயத்தில் வந்து 21 அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கான க்ளோசிங் டேட், ஓகேவா. ஸோ இப்போ 21/9/2024 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/10/2024, ஓகேவா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நாள் கிட்ட வந்து தராங்க, ஓகே. ஸோ 30 டேஸ். ஸோ 30 நாள் கிட்ட வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இருக்குது. எப்படி அவங்க கிராஜுவேஷன் லெவலுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த அண்டர் கிராஜுவேட் லெவலுக்குமே வந்து 30 நாள் கிட்ட வந்து டைம் தராங்க, ஓகேவா. ஸோ அதனால் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இதை பண்ணிக்கிறாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா. ஏன்னா லாஸ்ட் டைமில் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூ அப்பப்போ நடக்குது. இப்போவே வந்து நிறைய சர்வர் இஷ்யூ இருக்குதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ஃபீ கட்டணும், யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபீ கட்டணும். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரி கிடையாது, ஓகேவா. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமில் நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஃபீஸ் கட்ட தேவை, அந்த மாதிரியான இது இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஃபீஸ் கட்டணும். எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி யாராவது கட்டணும், எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம கீழே பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கான டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21/10/2024, அதாவது ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே தராங்க, ஓகேவா. ஸோ அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சது போவாங்கன்னா 2 நாள் எக்ஸ்ட்ரா தராங்க, ஓகேவா. ஸோ இப்போ 20 அதாவது அக்டோபர் 20 ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடியுது. பட் வந்து காசு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, பட் வந்து நான் வந்து ஃபீ இன்னும் பே பண்ணல அப்படின்னா 21 அண்ட் 22 இந்த 2 நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீ வந்து கட்டிக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு இதுவுமே வந்து தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, ஓகேவா. சில பேர் வந்து அப்ளை பண்ணி விட்றாங்க, பட் வந்து பே கட்டும்பொழுது வந்து இன்டர்நெட் பிரச்சனையோ அல்லது அவங்களோட ஏதோ எந்த மூடில் கட்டுறாங்களோ அதோட அக்செப்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், எரர் காட்டுது அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரியான முறையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 நாளை பயன்படுத்தி கட்டிக்கலாம், ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்ததான முக்கியமான டேட் வந்து டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ், ஓகேவா. அதாவது விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லுவாங்களே அதுதான், ஓகேவா. இது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே கரெக்டாக பண்ணிடுங்க, ஓகேவா. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து கரெக்ட் அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதே தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுதும் வருதா அப்படிங்கிறதான் தெளிவாக பார்த்துட்டு முக்கியமாக நேம் அதில் உள்ள இனிஷியல், அதேமாதிரி அப்பா அம்மா நேம் அதில் உள்ள இனிஷியல், அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு, அப்புறம் அதில் உள்ள டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க. ஏன்னா இதில் தான் முக்கியமான பிரச்சனைகளே வரும், ஓகேவா. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ எந்த ஒரு அவசரம் இல்லாமல் அப்ளை பண்ணும்பொழுது பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணப்படும். தேவையில்லாமல் இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி இதில் நீங்கள் விண்டோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து காசு கட்டணும், புரியுதுங்களா. எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் மணி இழக்க வேணாம், ஓகேவா. அதுதான் இதுக்கான இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/10/2024 11 11/2024 வரைக்கும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 1 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் தராங்க, இந்த பக்கம் ஒரு 7, அந்த பக்கம் ஓகே கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் கிட்ட வந்து உங்களுக்கு டைம் தராங்க, ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கிறீங்க. அதாவது கரெக்ஷன் பண்ணாத அளவுக்கு இந்த இதை வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விண்டோ ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த தேவையில்லை. இதுக்கு எவ்வளோ ஃபீ வாங்குறாங்க, அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீ வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ முக்கியமான டேட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, அப்படி தானே. எஸ். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 21/9/2024, ஓகேவா. ஸோ செப்டம்பர் 21 ஓப்பன் ஆகுது. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/10/2024,
அதாவது அக்டோபர் 20ஆம் தேதியோட முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்ட வந்து இருக்குது. ஸோ பேமெண்ட் கட்டுறதுக்கான ஃபீ கட்டுறதுக்கான டேட் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி அந்த 2 நாளுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கட்டிக்கலாம். அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி எதுவும் கட்டாமல் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டில் கட்டிக்கிறீங்க. அடுத்து விண்டோ ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் சொன்னால் 23/10/2024 1/10/2024 ஓகேவா. ஸோ நீங்கள் அக்டோபர் 23லேருந்து நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ள வரைக்கும் வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ எல்லாம் முக்கியமான டேட் பார்த்தாது. ஸோ இந்த அண்டர் கிராஜுவேட் லெவல் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க் ஓகேவா. ஸோ டிக்கெட் கிளர்க் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சீனியர் லெவல் ஓகேவா. ஸோ கிராஜுவேட் அப்படிங்கிறப்போ சீனியர் லெவல் அதுக்கான சம்பளமே அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட வந்து லெவல் கம்மியானது. பட் இதுலேருந்து நீங்கள் சீனியர் 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சீனியாரிட்டிக்கு வந்து நீங்கள் போயிருங்க ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஸோ இதுவுமே இங்கே இருந்துச்சு. அதில் ஜூனியர் லெவல் தான் வந்து இது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கிளர்க் ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிறவங்க வந்து ட்ரெயின்லேயே வந்து இருப்பாங்க ஓகேவா. ஸோ அவங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்பொழுது. ஸோ அந்த ஜாப்பு. அடுத்து ஜூனியர் கிளர்க் டம் டைப்ஸ் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கும் அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இதே மாதிரியான ஜாப்ஸ் வந்து கிராஜுவேட்லேயே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜாப் நேச்சர் வேறு, இதோட ஜாப் நேச்சர் வேறு ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. ஆனால் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த வேக்கன்சிங்கிறது இந்த ஜாப்லாம் இருக்கல கிட்டத்தட்ட ஒரு 4 இது இருக்கா. ஸோ இது 4 இதுவுமே வந்து ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து வேக்கன்சிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ண நினைக்கிறோம் அந்த ஜோனை வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கிறங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்குறது எவ்வளோ வேகன்சிங்கிறதான். இப்போ வேகன்சி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் தான். ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிறதுல பே லெவல் 7th பே லெவல் படி வந்து பே ஸ்கேல் படி வந்து 3rd படி வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 27,100 ஓகேவா. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B2 இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஏஜ் 1/1/2025 ஓகேவா. ஸோ ஜனவரி 1ஆம் தேதி 2025 படி வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும். இங்கே ஒரு 3 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அங்கே எப்படி கொடுத்தாங்களோ 18லேருந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்தாங்களே கிராஜுவேட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏஜ் வந்து 18லேருந்து 30 தான் இது ஃபுல்லாத்துக்குமே ஓகேவா. ஸோ ஆனால் வந்து இங்கே 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால 18லேருந்து 33 ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே அதே ஏஜ் தான் பார்த்துக்கிறங்க. இப்போ 18லேருந்து 33 வயசு அப்படிங்கிறதுனால உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது தவிர வந்து இப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அது ஒவ்வொரு இதுக்கு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிறங்க ஓகேவா. ஸோ இப்போது அது எவ்வளோக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 33 வயசு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ அப்போது இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2022 ஓகேவா. ஸோ கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு வந்து 2022 இருக்கிறதுல இதுதான் நல்ல ஒரு ஹையஸ்டான நிறைய வேகன்சி இருக்குது ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு மற்ற வேகன்சியை பார்க்கும்பொழுது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் ஓகே. ஸோ அடுத்து வந்து அக்கௌண்ட் கம் கிளர்க் டைப்பிஸ்ட் ஓகேவா. ஸோ இதுவுமே அதில் இது வேறு இது. ஸோ இதில் பே லெவல் வந்து செகண்ட் ஓகேவா. ஸோ இதில் வந்து சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,900 வந்து இனிஷியலாக இருக்கும். இது போக அலௌன்ஸ்லாம் ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்க்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து ஸோ இனிஷியலான அமௌண்ட் தான் ஓகேவா. ஸோ இது பேசிக்காக வரும். இது தவிர அலௌன்ஸ்லாம் சேரும்பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் மாதிரி இல்லை சீட்டு இருந்தால் கூட ஓகே தான் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 18லேருந்து 30 வயசு நார்மலு. பட் வந்து 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இது தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆட் ஆகும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க. இதில் ஒட்டுமொத்தமாக 361 வேகன்சி அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இது பே லெவல் வந்து செகண்ட் படி வந்து 19,900 ஓகேவா. ஸோ மேலே உள்ள கம் கிளர்க் டைப்பிஸ்ட் மாதிரியே தான் ஜூனியருக்குமே அதே 19,900 தான் இனிஷியல் பேமெண்ட்டு. இதில் C2 அதே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். C2 இருந்தால் ஓகே. 18லேருந்து 30 வயசு நார்மலு. பட் 18லேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் சரி இருக்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆட் ஆகும். இதில் ஒட்டுமொத்தமாக இருந்தால் 990 வேகன்சி அப்படிங்கிறது ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் அப்படிங்கிற மாதிரி அதிகமான வேகன்சி இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெயின் கிளர்க் ஓகே. ஸோ ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிறது செகண்ட் பே லெவல் வந்து செகண்ட் அது படி கொடுப்பாங்க. இதுக்கு சம்பளமும் வந்து பார்த்தீங்கன்னா 19,900 தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A3 இருக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப்பு. ஸோ இதுக்கு வந்து A3ங்கிறது வந்து A3 தான் வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ஃபுல் பாடி மெடிக்கல் டெஸ்ட் தாண்டினா A3 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ். அதாவது எல்லா குவாலிட்டியுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அந்த மாதிரியான ஒரு இதுதான் ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு 18லேருந்து 30 வயசுங்கிறது நார்மலு. இங்கே 3 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுனால 18லேருந்து 33 வயசு வரைக்கும். இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆட் ஆகிறதுனால அதை செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ 22 வேகன்சி தான் வந்து இதில் இருக்குது ஓகேவா. ஸோ இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஒரு வேகன்சி ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஸோ அதனால் இதுக்கு வந்து காம்படிஷனும் அதிகமாகும், கட் ஆஃப் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது
பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3445 வேக்கன்சி அப்படிங்கிறது தான் இங்க இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்டத்தட்ட அங்கே 8000 சம்திங் பார்த்தோமா? எஸ் அப்படிதானே? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3445. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 12,000 கிட்ட வேக்கன்சி வந்துச்சு. இது கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிக்ரீஸ் பண்றத விட கண்டிப்பா வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம ரயில்வேயை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணது தான் அதிகமே தவிர டிக்ரீஸ் பண்ணதே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்க அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ அப்ளை பண்ணிருங்க. ஸோ இதை தவிர இப்போ வேகன்சி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது தான். ஓகே ஸோ எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது இல்லை ஏஜ் ரிலாக்ஸ் இப்போ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1/3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம், என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கலாம். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ என்னடா அது A3 B2 அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகே இங்கே A3 நம்ம ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்துடும். A3 ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொன்னாங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இதில் வந்துடும் ஜென்ரல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தான் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் ஃபார் ஆல் ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான். எல்லாமே வெள்ளா இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அப்படி உள்ள உங்களுக்கு வந்து விஷுவல் இப்போ A3ங்கிறது விஷுவல் ஆக்டிவிட்டி தான் பார்ப்பான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் டிஸ்டன்ஸ் விஷன் வந்து 6.9 6.9 இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு கண் மருத்துவமனையில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கண் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஓகே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க அங்கே போய் செக் பண்ணும்போது நீங்கள் நான் என்னோட ஐயை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணணும், அது எந்த லெவலில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா வச்சிங்கன்னா அவங்களே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த லெவலில் வந்து உங்களோட கண் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சரியா. ஸோ லாஸ்ட் டைம் நான் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ சும்மா செக் பண்ணும்பொழுது ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B2. ஓகே B2ங்கிறது ஃபிசிக்கல் ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி தான் உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும். அது வரை இந்த டிஸ்டன்ஸ் இந்த விஷயம்லாம் இருக்கணும். அதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டக்டர்கிட்ட போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க உங்களோட இது A3 B2 C2 அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரினா C2ங்கிறதும் அதே தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அதுதான் பெஸ்ட்டு. இதை நான் இங்கே சொல்கிறத தாண்டியும் நீங்கள் அப்படி செக் பண்ணிவிட்டு உங்களோட கண் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிற செக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ A3ங்கிறது ட்ரெயின் கிளர்க்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் தான். மற்றவங்க எல்லாருக்குமே தான் கொஞ்சம் B2 அந்த மாதிரியான C2 தான் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஏஜ் லிமிட். ஓகே நான் சொன்னல ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த இப்போக்கி டவுட் வரும். ஓகேவா? ஸோ 1/1/2025 படி ஏஜ் சொல்கிறாங்களே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆகுது, நான் இந்த டேட் ஆஃப் இதில் பிறந்தேன், பட் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படி மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 18லேருந்து 33 வயசு. ஓகே ஸோ நார்மலாகவே 18லேருந்து 30 வயசு அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமுக்கான ஏஜ். ஓகே நார்மல் ஏஜ்னு சொல்லக்கூடியது. இது எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் சொல்லக்கூடியது. ஓகேவா? பட் வந்து இங்கே வந்து +3 அதாவது 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த கோவிட்னால அப்போ 33 வயசு ஆகுது. ஓகே அப்போ இந்த 18லேருந்து 33ங்கிறது ஒரு நார்மலான ஏஜ். அந்த இதுக்குள்ளே நீங்கள் 18லேருந்து 33 வயசுக்குள்ள உங்களோட ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதையும் பயன்படுத்தாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசுக்கு தாண்டிடுச்சு எனக்கு. ஓகேவா? அதாவது 33 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக இந்த 18லேருந்து 33 வயசு அப்படின்னா நீங்கள் பொது பிரிவாக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1992லேருந்து 1/1/2007க்குள்ளே பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்மலான கேட்டகரி இந்த 18லேருந்து 33க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நான் 91ல் பிறந்தேன் அப்படின்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தி இது பண்ண வேண்டிய இப்போ பொது பிரிவினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா OBC நான் கிரிமினல் லேயர். ஓகேவா? ஸோ NC லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க OBC. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 2/1/1989லேருந்து நீங்கள் 1/1/2007க்குள்ளே பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தாமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 1988 இல்லை 87ல் பிறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இயருங்கிறது 3 வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். ஓகே அடுத்து SC/ST கேட்டகரியாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா 2/1/1987லேருந்து நீங்கள் 1/1/2007க்குள்ளே பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நார்மலாக ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 1985 84ல் பிறந்தவன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட ஏஜ் ரிலாக்ஸ் உங்களுக்கு SC/STக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸாமை அப்பியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது இது தவிர இப்போ நான் சொன்னல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு கேட்டகரிக்கு வந்து மாறுபடும்னு. ஸோ இப்போ பாருங்கள் OBC நான் கிரிமினல் லேயர் அந்த NCன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து 3 வருஷம் சொன்னால் 3 வருஷம். இப்போ நீங்கள் 33 வயசுங்கிறது நார்மலானது. பட் வந்து நீங்கள் 36 வயசு வரைக்கும் வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறீங்க. 18லேருந்து 36 வயசு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து
உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 வருஷம். ஓகேவா? இப்போ 18லேருந்து 33ங்கிறது வந்து நார்மலானது. அது கூட 5 சேர்த்திங்க அப்படின்னா 38. ஓகேவா? ஸோ இப்போ 38 வயசு வரைக்கும் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்துக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து வந்து எக்ஸரிஸ் இதில் பெருசாக இருக்க மாட்டாங்க. இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொது பிரிவுலையும், ஓபிசியில் 6 வருஷமும், எஸ்சி எஸ்டியில் 8 வருஷமும் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து முக்கியமானது பிடபிள்யூடி தான். ஓகேவா? ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து பொது பிரிவுங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 10 வருஷம் இப்போ 43 வயசு வரைக்கும் உள்ளவங்கள நீங்கள் பொது பிரிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். அதே இது பிடபிள்யூடியில் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 46 வயசு வரைக்கும் தான் கண்டிப்பாக எழுதலாம். அதே மாதிரி பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தீங்க 15 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 வயசு வரைக்கும் தான் எழுதலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ உங்களோட ஏஜ் உங்களோட நீங்கள் எந்த இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ஏஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பயன்படுத்திக்கிறீங்க. இல்லை எனக்கு நார்மலான ஏஜுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கவலை இல்லாமல் டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தான் இல்லை நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எல்லா கேண்டிடேட் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பெண்கள் இந்த இதை ஒன்றாவது பார்க்குற மாதிரி 2வது பார்த்துக்குங்க. ஸோ பிடபிள்யூடி அதாவது டிசபிலிட்டி பர்சன்ஸ் ஃபீமேல் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி ஓபிசி எஸ்சி எஸ்டி அடுத்த பொது பிரிவாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்களாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே ஓகே தான். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் இது திருநங்கைகள் இருக்காங்களா அவங்க எக்ஸர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான். ஓகேவா? ஸோ அதே தவிர எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஓகேவா? நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகேவா? பட் வந்து இங்கே 250 ரூபா கட்டணும். இந்த 250 ரூபா அப்படிங்கிறது வந்து சொன்னால் உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் இப்போ சிபிடி ஃபஸ்ட் எக்ஸாம் போய் நீங்கள் அப்ளை இதில் 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம் போய் நீங்கள் அப்பியர் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட பேங்க்கு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே அந்த 250 ரூபா அப்படிங்கிறது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் யார் யார் வருவாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், திருநங்கைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே. அது தவிர வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட். ஓகேவா? மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து 250 ரூபா கட்டணும். இது தவிர மிச்சம் உள்ளவங்க ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் பொதுப்பிரிவு ஓபிசி அதே அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்க ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து 500 ரூபா கட்டணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து 400 ரூபா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மிச்சம் 100 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை. ஸோ நீங்கள் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே இது இந்த 250 ரூபாங்கிறது அப்படியே ஒட்டுமொத்தம் இது ஃப்ரீ தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் 250 ரூபா கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தான் உங்களுக்கு 250 ரூபா அப்படியே ரீஃபண்ட் ஆயிரும். பட் நீங்கள் 500 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். ஸோ இந்த 500 ரூபா கட்டுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி பொதுப்பிரிவு அதில் உள்ள ஆண்கள் மட்டும்தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற யாரும் கட்ட தேவை கிடையாது. ஏன்னா எஸ்சிஎஸ்டி மற்ற அது இது பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பொதுப்பிரிவு பெண்களாக இருந்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஃப்ரீ தான். அது மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான். சாரி 250 ரூபா மட்டும் கட்டணும். எஸ்எஸ் எக்ஸாமில் உள்ள மாதிரி சொல்லிட்டுரும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் அந்த ஃபீ கட்டுறதுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸஸ் அதெல்லாம் விட்டுருங்க அப்படியே வந்துடுங்க. அப்படி வேறு என்ன விஷயம் இருக்குது உங்களுக்கு? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பற்றி நான் வந்து ஏற்கனவே அந்த இதில் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதை பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? வேறு முக்கியமான விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எக்ஸாம் எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் எல்லாருக்குமே முக்கியம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஓகே, சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சிபிடின்னு சொல்லக்கூடியது கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறது காமன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டூரேஷன் இதுக்கு 90 மினிட்ஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 1.5 ஹவர்ஸ். ஓகே, 1.5 மணி நேரம் வந்து தருவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ 1.5 மணி நேரம் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் 90 நிமிஷங்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இது 3 டாபிக் தான். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம்ல அதே தான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் 30 இருக்கும், ரீசனிங்கில் 30 இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் வீதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ 100 × 1. ஓகேவா? ஸோ அப்போ 100. ஓகேவா?
ஸோ ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் வீதம் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 40 ஜிகே ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் கரண்ட் அஃபேர்ஸும் 1 வரும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் இருக்குல்ல, அதில் ஒரு 30. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம படித்த டாபிக் தான். ஓகேவா? ஸோ அதில் என்ன கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டேஜ் 1ங்கிறதும் ஸ்டேஜ் 2ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். இதில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ 1.3. ஓகேவா? ஸோ 3 கொஸ்டின் 3க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் ராங் ஆன்சருக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? 3 கொஸ்டின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். ஓகேவா? அதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடியது. அந்த ப்ராசஸ் இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து இதில் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? செகண்ட் இதில் இப்போது இங்கே ஒட்டுமொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோமா, இதில் வந்து ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து எழுத போவீங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க கீழே. அடுத்து இப்போ இதில் இதுக்கான சிலபஸ்ங்கிறது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷனல், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸு, எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா. ஓகே? ஸோ அல்ஜிப்ரா, அது ஜியாமெட்ரி அண்ட் டிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸோட எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் மேக்ஸு, அரித்மெட்டிக் மேக்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்சியில் படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இங்கே வந்துடும். அனாலஜிஸு, நம்பர், ஆல்பபெட்டிக் சீரிஸு, கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலரிஸ், டிஃபரன்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, அனாலிட்டிக் ரீசனிங், சிலாகிசமு, ஜம்பிளிங்கு, வென் டயக்ராம்ஸு, பசில்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ், அதாவது சிலாகிசம் சொல்லுவோம். அது அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்ல சிஏ வரும். கண்டிப்பாக தான் 2 ஒரு 5 கொஸ்டின்ஸாச்சும் கேட்பாங்க. அந்த 40 கொஸ்டின்ஸில் அது வந்து எல்லா டாப்பிக்லேருந்துமே கேட்பாங்க. அடுத்து வந்து சிபிஎஸ்சி புக்கு 10வது வரைக்கும் உள்ள சயின்ஸ் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க. 9th 10th 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள சயின்ஸ் புக்கிலேருந்து கண்டிப்பாக சயின்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அது தவிர வந்து அந்த 6th to 10th உள்ள ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி அந்த மாதிரியான டாபிக்ஸும் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நார்மலாக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, ஓகேவா, பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வச்சு தான் கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அதனால் இது பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதுலேருந்து வந்து வர்றவங்களுக்கு இதில் என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே 90 நிமிஷம், ஓகே, 1.5 மணி நேரம் தருவாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின், இங்கே 40 கொஸ்டின் பார்த்தோம், இங்கே 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒட்டுமொத்தமாக இங்கே 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸும், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், ரீசனிங் 5 கொஸ்டின்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக 120 கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் வீதம் வந்து கிட்ட ஒரு 120 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ங்கிறது நடக்கும். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் டைமிங்கிறது அந்த 1.5 மணி நேரம் தான். ஓகேவா? ஸோ அங்கே அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் கொடுக்குற 1 மணி நேரம் தான் 90 கொஸ்டின்ஸுக்கு, 90 நிமிஷம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கொடுக்குறது தான் இந்த 120 கொஸ்டின்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ இது தாராளமான டைம் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே இருந்தோம்னா இது போதும். ஓகேவா? ஸோ இதுக்கான கிளாஸஸும் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இருந்தோம்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றியான அப்டேட்டுகளும் ரொம்ப விரைவாக உங்களுக்கு தரப்போம். ஓகேவா? ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 120 நிமிஷம் தருவாங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி 90 நிமிஷம் சொல்லியிருந்தாங்களா, அங்கே வந்து 100 நிமிஷம் தருவாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 10 நிமிஷம், இங்கே 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான நெகட்டிவ் மார்க், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, அதாவது 3 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போயிடும். அவ்வளோதான். அடுத்து இதுக்கான அதே சிலபஸ் தான். ஓகே, மேத்தமெட்டிக்ஸில் அதே தான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் அதே தான், ஜென்ரல் அவேர்னஸும் அதே டாபிக் தான். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் லெவல் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஹார்ட்லாம் சொல்ல முடியாது, நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் எக்ஸாம் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரியான ஜாப் தான் நிறையா இருக்குது. ஒரே ஒன்று தான் ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிறாங்க, ட்ரெயின்ஸ் கிளர்க். அதை தவிர மற்ற 3 ஜாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று, டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இங்கே வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 30 வேர்ட் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும். ஹிந்தி அப்படின்னா 25 வேர்ட் பர் மினிட்ஸ் வந்து நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து டைப்பிங்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுலாம் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் வந்து முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, கேரளா அதே மாதிரி கர்நாடகா அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட இதில் வந்து முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படிங்கலாம் கேட்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே? ஸோ சர்டிஃபிகேட்லாம் எந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வேர்ட்
பெர் மினிட்ஸ் அப்படிங்கிறத ஸ்பீடில் வந்து அடிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அதுதான் அங்கே இருக்கும். ஸோ அவங்களோட இது நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்களோ அதை வச்சோம்னா மார்க்லாம் குறைச்சி அவங்க வந்து ஒரு இது வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஈஸி தான், ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டிவிஷனில் படிக்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்தீங்களோ அதில் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெயில் லெவல். இப்போ யாருக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ள இருக்குல்ல. ஸோ இதில் வந்து 2 பேரும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிளர்க்குக்கும் டிக்கெட் கிளர்க்கு, ஓகேவா. ஸோ அந்த ட்ரெயின் கிளர்க்குக்கும் டிக்கெட் கிளர்க்குக்கும் மட்டும்தான் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. மற்றபடி வந்து டைப்பிஸ்ட்டு முடியுதுல அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. இதை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் குழப்பம் அடைவீங்கள, டிக்கெட் கிளர்க்குக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. டிக்கெட் கிளர்க்குக்கும் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கும் கிடையாது. கிளர்க்கு முடிகிறவங்களுக்கு கிடையாது. டைப்பிஸ்ட்டும் முடிகிறவங்களுக்கு அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் தான் டைப்பிங் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வேறு என்ன இருக்குது. இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து நடைபெறும், ஓகேவா. எல்லா டெஸ்ட்டுக்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டும் வந்து மஸ்ட், ஓகேவா, நடைபெறும். நார்மலைஸ் பண்ணுற விஷயம்லாம் வந்து ஈஸி தான், ஓகேவா. ஸோ அதை பற்றியும் நமக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை வரை வந்து எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை தரேன். கண்டிப்பாக அதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. அவ்வளோதாங்க, ஓகேவா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியான எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. இதில் எதுவும் வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். தேங்க்யூ.